நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். கடந்த 2 நாட்கள் நம்முடைய சூப்பர் சிங்கர் ஹிஸ்டரியிலே வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத 2 நாட்களா இருந்திருக்கும். கண்டிப்பா நம்மள கண்டஸ்டன்ட்ஸும் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்சல்யூட்லி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேர்களுமே அதே தான் உணர்ந்திருப்பாங்க. மறக்க முடியாத தருணங்கள், அழகழகான பாடல்கள், நிஜமாவே அந்த 2 நாட்கள் நம்மளுடைய மெமரிஸ்ல இட் வில் லாஸ்ட் அ லைஃப் டைம். அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு பொலிவோட தான் இந்த வாரத்தை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். சூப்பர் சிங்கர் 4 தன்னுடைய இறுதி கட்டத்துக்கு நெருங்கிருச்சுங்க. இந்த வாரத்துடைய முடிவுல நம்மளுடைய டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரப்போகுது. ரைட் மாக்கா? எஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பயங்கரமா பாடிட்டு இருக்காங்க. Absolutely, Makappa. So let's give it up for the top 10 selections of Super Singer 4. அந்த 10 போட்டியாளர்கள்ல நம்மளும் ஒருத்தங்களா இருக்கணும். கண்டிப்பா நம்மளுடைய பயணம் இன்னும் தொடரணும். இந்த 10 வைரங்கள்ல நம்மளுடைய பேரும் இருக்கணும். நம்மளும் ஒரு மார்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய தாட்ஸ் நம்மளுடைய போட்டியாளர்களுடைய மனசுல ஓடிட்டு இருக்கும். அண்ட் அவங்களுடைய உதடுகள்ல அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற பாடல்கள் ஓடிட்டு இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல எல்லாருமே உங்க முன்னாடி வந்து பாட போறாங்க. அதை ஜட்ஜ் பண்றதுக்கு we have a fantastic panel of judges. So இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் துவங்கிறதுக்கு முன்னாடி let's welcome our judges. சூப்பராக பாடினால் சொத்தையே எழுதி தரும் எங்கள் சுஜாதா மேம். The man with the melodious voice, the very sweet and the very smart Srinivas ji. நம்மளுடைய ever bubbly சுபாஜி. And எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு நம்மளுடைய போட்டியாளர்களுக்கு அழகழகான திருத்தங்கள் சொல்லிக் கொடுக்குற the very very sweet Samya ma'am. ரொம்பவே பிரம்மாண்டமா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்ச இந்த வாரம் இன்னொரு முக்கியமான கட்டத்தை நெருங்கிருச்சு. நம்மளுடைய காம்படிட்டிவ் ரவுண்ட், அதாவது கஷ்டமான சேலஞ்சிங் பாடல்கள் எடுத்து நம்மளுடைய 11 போட்டியாளர்கள் பாட இருக்காங்க. ஆனா அவங்கள்ல இருந்து ஒருத்தங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு. சோ இப்போ நம்மளுடைய போட்டியாளர்கள் என்ன மாதிரி பாடல்கள் பாட போறாங்க மாகாப்ஸ்? என்ன மாதிரி பாடல்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மியூசிஷியன்ஸ் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து பாடல்கள்லாம் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் மணி வந்திருக்கிறாரு யூத்ஃபுல்லான சாங்ஸ், அது இந்த காலேஜ் ரிட்டர்ன் சாங்ஸ், காலேஜ் சம்மர் ஹாலிடே சாங்ஸ் அது மாதிரிலாம் எடுக்கலாம்னு அவங்களுக்கு தோணி இருக்கும். பட் ஆனா இப்போ வேணா அதை சம்மர் ஹாலிடேஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்களோ அதே பெரிய அளவில் இவங்களும் சாதிக்கணும், டாப் 10ல ஒரு இடம் பெறணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சிங்கான பாடலை எடுத்து முதலாவதா இந்த ரவுண்ட்ல ஒரு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஷரத் சந்தோஷ் ஆன் ஸ்டேஜ். शिवशङ्करी शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी चन्द्रकलाधरी ईश्वरी चन्द्रकलाधरी ईश्वरी करुणामृदं तनै பொழியவே அம்மா மனசு உருகவா மகிமை தோன்றவா ஏழை பாலனையும் காக்கவா शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवशङ्करी शिवानन्दलहरि शिवानन्दलहरि शिवशङ्करी शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी चन्द्रकलाधरी ईश्वरी धनिसा म पदनिसा सरि मगरि म पनि धनिसा म
ni ri sari ni sada ni pa ma pa ni sari sani sari ga ni sari ri sani sani pa ni pa ma ga ma ri sa sari ma pa ni da ni sa sari ma pa ni da ni sa sari ma pa ni da ni sa चंद्रकलाधरी ईश्वरी चंद्रकलाधरी ईश्वरी ni da da ni da ni da ba ni da da sa sa ni ri sa sa ga ga ri ga ga sa sa ri ni sa ni ri sa 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 ri ni ga 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 ni ri ga ri ma ni da ni ba ni ba ma ba ma ri ga sa ri sa sa ma ba ma ma sa ri sa 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 ri sa sa ba ni ba ba sa ri sa sa ma ba ma ma ba ni da da ma ba ma ba ni da ma ba ma ba ni da ba da ba ba sa ri sa da ba da ba sa ri da ba da ba sa ri ma 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 ba 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 da da ni sa 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 ri ri ga ri sa ni sa ri ba Shankari. Sharat, so happy to be back and happy to see you. Thank you. சின்ன பாலகன் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன் ஆயிட்டீங்க நீங்கள் இப்போ. நைஸ் டு see you that. Thank you. அது மாத்திரம் இல்லை, மியூசிக்கும் நல்ல ரொம்ப மெச்சுவராக இருக்குது உங்களுக்கு. Thank you. வெரி ஹாப்பி. நன்னா பாடினீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் தர்பாரி கானடா. அதில் ஒரு சங்கத்தியும் நிறைய அந்த ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் இருந்தது. நன்னா பாடினீங்க நீங்கள். யூ அட்டெம்ப்டட் இட் வெரி வெல். நன்னா இருந்த உங்கள் வாய்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ப்ளசன்ட் அண்ட் நைஸ். தேங்க்யூ மேம். கொஞ்சம் அந்த கீழே மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அந்த பிரெத் கண்ட்ரோல் எல்லாம் வச்சுன்னு பாடும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் யூ டிட் இட் வித் கிரேட் அப்ளாம்ப். வெரி வெல் டன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஷரத், சூப்பர் ஷரத். தேங்க்யூ சார். இது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து. இது இந்த பாட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனி சிங்கரில். அண்ட் ஸ்டேஜில் வந்து தைரியமாக எடுத்து நீங்கள் பாடிருக்கீங்க. யூ எக்ஸிக்யூட்டட் இட் ஃபேண்டாஸ்டிக் ஷரத். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். பட் லோவர் நோட்ஸு கொஞ்சம் கம்மியானா கூட எல்லாமே ஸ்ருதியில் இருக்குது. தட் இஸ் அ கிரேட் திங். கிரேட் 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 கோயிங் ஷரத். It is not a joke what you did, you know. I don't think நிறைய singers will not even attempt 1% of what you did. So great. ஷரத், இட் வாஸ் சூப்பர்ப். தேங்க்யூ. ஷரத் இந்த சாங் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சப்போழே ஷரத் எப்படி பாட போகிறதுன்னு ஐ குட் விஷுவலைஸ், ஐ குட் லிசன் டு யூ. சூப்பர்ப். தேங்க்யூ. இன்னும் வாய்ஸ்
இன்னும் மெச்சூர் ஆகிட்டு இருக்கு சரத்தோட. இன்னும் அந்த வயசு வரும்போது நீங்கள் எப்படி பாடுவீங்க? ஐ ஹோப் யூ ரீச் கிரேட் ஹைட்ஸ் அண்ட் ஐ பிளஸ் யூ ஃபார் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ பெரிய சிங்கர் ஆகட்டும். நம்ம வந்து நோட்ஸ் போயிடுமோ, நம்ம ஸ்ருதியை எடுத்துவோமோ அதெல்லாம் பயம் இல்லாமல் அந்த பாட்டோட கோரை பிடிச்சிட்டு and then you were just dancing to the song. All the best, Sharath. I'm so happy to see you here. Thank you. ஷரத், சந்தோஷ், இப்போ நீங்க வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பாடல் எடுத்தீங்க, தட்ஸ் தேர். பட் இப்போ இன்னொரு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் நான் உங்களுக்காக சொல்ல போறேன். அதுதான் உங்களுடைய இதயத்தை கொஞ்சம் உடைக்கலாம், இருந்தாலும் நீங்க பண்ணி தான் ஆகணும். சொல்லுங்க. உங்க பக்கத்துல நிக்கிறதே பெரிய இதயம் உடையிற விஷயம் தான். இப்போ நான் உடைக்கிறேன். ஓகே, சேலஞ்ச் ஆஃப் த வீக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு மாக்காப்பாக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு வாரம் நீங்க தானே நம்மளுடைய போட்டியாளருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தடவை நான் வைக்கிறேன் உங்களுக்கு ட்விஸ்ட். ஓகே, சேலஞ்ச் ஆஃப் தி வீக் வந்து இட்ஸ் brought to you by பாவனா. சொல்லுங்க. brought to you by பாவனா. நீங்க கண்டிப்பா என்ன தேங்க் பண்ணுவீங்க எல்லாருமே. இந்த வாரம் ஒவ்வொரு போட்டியாளருமே மாக்காப்பாவோட இணைந்து எச பாட்டு பாடணும். யாரு ரொம்ப 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 சூப்பரா பாடி மாக்காப்பாவோடைய வாயை அடைக்கிறாங்களோ அவங்க தான் சேலஞ்ச் ஆஃப் தி வீக் வின்னர். சூப்பரா இருக்கா அந்த சேலஞ்ச்? ஓகேயா? ஒரு நிமிஷம் இரு அண்ணே, இவனை ஜூம் பண்ணுங்க. இருடா, இந்த இடத்த ஜூம் பண்ணுங்க. இப்படி காட்டு. ஆடா கைப்புள்ள, பென்சில் ஏடா மீசை வரைஞ்சிட்டு வந்திருக்க? சார் இல்லை சார், ஆக்சுவலி இருந்தது, பட் அந்த ப்ரஷோட இப்படி பண்ணாங்க, அவ்வளோதான் சார். பிரஷோட இப்படி பண்ணாங்களா? அது உள்ள வாய் உள்ள தானே பண்ணுவாங்க, வாய்க்கு மேல பண்ண மாட்டாங்க. ஹலோ, அந்த மாதிரி பேசிலாம் தப்பிக்க முடியாது. சேலஞ்ச் ஆஃப் தி வீக் பாட்டுக்கு பாடு நீங்க பாடணும். ஓகே, இப்போ நீ ஒரு பாட்டு ஒன்று பாடணும்ல, அது என்ன பாட்டு அது? சிவசங்கரி. ஹலோ, நீங்க கேள்விலாம் கேட்க கூடாது. நீ ஒரு பாட்டு பாடுக்கண்ணா. பாட்டு தான் பாடுறேன். நீ பாட்டு போயிடுவ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நீங்களும் பாடணும், அதான் அந்த எச பாட்டு. எச பாட்டு, பாட்டுக்கு பாட்டுங்க, அவ்வளவுதான். நீ ஒரு பாட்டு பாடுற, அதுக்கு நான் வந்து ஒரு பாட்டு பாடுவேன், அவ்வளவுதான். ஓகேவா? நீ பாடுறத திருப்பிலாம் நல்லா பாட முடியாது. ஓகே, ஓகேவா? எங்க பாடுற பாப்பா. சிவசங்கரி ஒரு ரெண்டு சிவானந்த லஹரி சீக்கிரம் சிவசங்கரி சிவானந்த லஹரி சிவசங்கரி. தேங்க்யூ. இப்போ நான் பாடலாமா? ஒரு நாள் போதுமா நான் பாட, இன்றொரு நாள் போதுமா? இதுவே போதும். ராகமா ராகமே இது நான் பாட, இன்றொரு நாள் போதுமா? நல்லா நிறுத்துருங்க அப்படின்னு முதல் முறையாக சரத் சந்தோஷ் யாரோ காலில் விழுந்திருக்கான். இது எச பாட்டு இல்லை, இது ஊசல் பாட்டு. எத்தனை உயிர் இங்கே ஊசல் ஆடிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ ஷரத், நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? உங்களுடைய சேலஞ்ச் வந்து மாக்காப்பாவை தாக்கி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுடைய அனஞ்சி முடிவு பண்ணுவாரு. முடிவு பண்ணிட்டோம். ஓகே, பட் ஆனால் இது எனக்கு ஏதோ சேலஞ்ச் வச்ச மாதிரி தானே இருக்கு, பசங்களுக்கு வச்ச மாதிரி இல்லையே. அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அப்படின்னு வச்சு தான் அவங்களுக்கு வின்னிங் பொசிஷன். நல்லா யோசிக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஷரத் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. மாகாப்ஸ், உங்களுக்கு தெளிவா புரியலன்னு நினைக்கிறேன். கும்முன்னு பாடி யார் உங்களை கம்முன்னு ஆக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சேலஞ்ச் ஆஃப் தி வீக் உடைய டைட்டில் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு சிறப்பு பரிசும் காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு வீக் ஹேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இது வரைக்கும் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஹிஸ்டரியில நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டாப் 10 குள்ள வந்த எல்லாருக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் கிடைச்சிருக்கு as a musician. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய டாப் 11 contestants எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்களுடைய உயிரை கொடுத்து பாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா அதே ஒரு எனர்ஜியோட யாரு வந்து பாட போறாங்க மாக்கா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வரும்போது சுருள் முடியாகவும் இப்போ வந்து நீட் முடியாகவும் இருக்கக்கூடிய நீட்டா பாடக்கூடிய சோனியா அவர்கள். பிறந்தது ராகம் கவிதை கேளுங்கள்
தரிகிட தின் தின்னா 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 தரிகிட தின் தின்னா 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 தின் தரிகிட தின் தின்னா நக தின் தரிகிட தின்னா தின்னா தின் தரிகிட தின் தின்னா நக தின் தரிகிட தகதின் தரிகிட நகதின் தரிகிட தகதின் தரிகிட நகதின் தரிகிட நேற்று என் பாட்டு சுதியும் விலகுகிறதே பாதி சொல்லாமல் விதியும் விலகுகிறதே காலை நேரம் சேரவில்லை காதல் ரேகை கையில் இல்லை சாக போனேன் சாகவில்லையே மூச்சு உண்டு வாழவில்லை வாய் திறந்தேன் வார்த்தை இல்லையே கண் திறந்தேன் பார்வை இல்லை தனிமையே இளமையின் சோதனை இவள் மனம் புரியுமா இது விடுகதை கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் கவிதை கேளுங்கள் நடன பாருங்கள் ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்கள் ஆட ஜகட ஜகட Dum dum daga, ஜகட ஜகட dum dum dum, ஜகட ஜகட dum dum daga, ஜகட ஜகட dum dum dum. ஜகட தீம் ஜகட தீம் ததீம் 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 ஓம் ததீம் ததீம் பதங்கள் பாட ஜகம் நடுங்க என் பதங்கள் ஆட பாறை மீது பவள மல்லிகை மதிய போட்டதாரு ஓடும் நீரில் காதல் கடிதை எழுதி விட்டது யாரு அடுப்பு கூட்டி அவிச்ச நெல்லை விதைத்து வைத்தது யாரு அலையில் இருந்து உலகில் விழுந்து துடி துடிக்குது மீன் இவள் கனவுகள் நனவாக மறுபடி ஒரு உறவு சலங்கைகள் புது இசை பாட விடியட்டும் இந்த இரவு கிழக்கு வெளிச்சம் இருட்டு கிழக்கட்டும் இரவி முடிவில் கனவு பலிக்கட்டும் இரண்டு கிடப்பு மனமு வெளுக்கட்டும் சோனியா அவுட்ஸ்டாண்டிங் சோனியா. ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆர்கெஸ்ட்ரா அகெயின் கலக்கிட்டாங்க. லைவாக இந்த மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு சிங் லைக் திஸ். அண்ட் ஃபைனலி சோனியா ஒரு 3 ரவுண்டாக யூஆர் ராக்கிங் சோனியா. தேங்க்யூ சார் உன்னோட பொட்டென்ஷியல் இப்போ தான் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணுறீங்க. அதாவது கரெக்ட் சாங் சாய்ஸ் எடுக்கணும். கரெக்டாக எடுத்தாச்சுன்னா திங்க் யூ கேன் கோ ஆல் த வே. குட் லக். தேங்க்யூ ஸோ மச் சார் சோனியா ஆல்மோஸ்ட் ஃப்ளாலெஸ்னு சொல்லலாம். பாடினது பிச்சிங் சங்கதியோட எனர்ஜி எவ்ரிதிங். வாட் இஸ் யுவர் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி? காலையில் எழுந்திரிச்சு ஸ்ட்ரைட் நோட்ஸ் ஃபஸ்ட்டு பாடுவேன். லாங் நோட்ஸ் ஆர் லாங் நோட்ஸ், அப்புறம் அகாரம். சாரும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி என்னமோ ஒரு பெரிய சேஞ்ச் நான் பார்க்குறது ஃபார் ஒரு 4-5 எபிசோட்ஸ். மதர் ரவுண்டுக்கு அப்புறம். ஆமாம், கரெக்ட். Till then she was அவுட்ஸ்டாண்டிங். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ். சோனியா, நம்ம ஆடிஷன்ஸ் டாப் 30க்கு அப்புறம் வந்து நான் லைவாக உங்களை கேட்குறேன். ஒரு குவாண்டம் லீப் வந்திருக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸில். எல்லாம் உங்களோட எட்ஜஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக ரவுண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரியாக கொஞ்சம் நேசல் ட்வாங் வரும். அது எல்லாம் கிளியர் ஆகி வாய்ஸ் பளிச்சுன்னு இருக்குது. ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சிங்கிங் ரவுண்டடாக இருக்கு. வெரி வெல் டன் சௌமியா. அடிப்பொலி பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் மேம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சோனியா. ரொம்ப எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாங்ஸ் இது. அந்த ஹோல் மூவியே ரொம்ப பிடிக்கும். வெரி பியூட்டிஃபுல் காம்போசிஷன் அண்ட் ரொம்ப அழகாக நீங்கள் பாடினீங்க. யூ டிட் ஃபுல் ஜஸ்டிஸ் டு இட். அடுத்ததான் அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணி நல்ல ரீசர்ச் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு இப்போ உங்க முன்னாடி பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மதுமிதா.
உச்சம் வரும் பொழுது உன்னை உதறி கொள்வதா மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும் நான் ஆணின் தேகமாவதாக வெற்று கனவில் வெள்ளை கோடு தாண்டும் வயது வலிக்குதடா பறக்கும் முத்தம் கொடுத்து என்னை பறக்க சொல்லும் மண்மதா விரும்பி உன்னை அழைக்க பசி விலகி செல்வதா மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும் தோன்றும் ரோஜா பூவின் வாசம் எல்லாம் எந்த இதழ் எங்கு உள்ளதோ பெண்மை காணும் இன்பம் எல்லாம் எந்த நுடலில் எங்கு உள்ளதோ வத்சயனம் படைத்தவனே வரி கொடுத்தான் சொர்க்கம் காண்பேன் நானே பாதி காதல் பாதி மொத்தம் போதாது போதாது போடா மீதி மொத்தம் கேட்டு கேட்டு மேலாடை தீ மூட்டும் வாடா என் பெண்மை எரியுதடா உதட்டில் எரிமூட்டி என்னை உருகச் செய்த மன்மதா உச்சம் வரும் பொழுது உன்னை உதறி கொள்வதா மதுமிதா ஹாய் மேம் அப்பப்பப்பப்பப்பப்பப்பா டக்கரா இருந்ததுமா ரெண்டு சிங்கர்ஸ் பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் சுனிதா சார்த்தி ஒரு டியூட்டை வந்து நீங்க இவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஐ வில் நாட் கால் இட் சீம்லெஸ் பிகாஸ் இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஓகே ஸோ அந்த அந்த தாவறது அது இருக்கு பட் தட் வாஸ் இன்டென்டட் ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது மதுமிதா வெரி வெரி வெல் டன் தான் வெரி வெல் டன் மது ஹலோ மேம் ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ் எவர் பார்க்குறதுக்கும் ஸ்மைல் அண்ட் யோர் மியூசிக் தேங்க்யூ மேம் எனக்கு அந்த வெஸ்டர்ன் ஆஸ்பெக்ட் நீங்கள் பாடினது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் ஐ தாட் இன்னும் அன்இன்ஹிபிட்டடாக இன்னும் விட்டு பாடின மாதிரி இருந்தது எனக்கு இன்னும் குஷியாக ஹாப்பியாக பாடின மாதிரி இருந்தது வெரி நைஸ் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு இதுவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் அது ரொம்ப அழகாக பண்ணல நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸும் கொண்டு வந்தது இட் இஸ் வெரி நைஸ் தேங்க்யூ இனிஷியலாக கொஞ்சம் டென்ஷன் இருந்த மாதிரி இருந்தது பட் தென் ஐ திங்க் தட் ஹேப்பன்ஸ் ஏன்னா டாப் 10 ஆல் த பில்டப் தட் கோஸ் வித் தட் ஸோ அந்த டென்ஷன் இருக்க தான் இருக்கும் பட் இட் இஸ் வெரி நைஸ் தேங்க்யூ மேம் மது ஹலோ மேம் இப்படி ஒரு சாங் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கி ஏன்னா சீக்கிரமாக ஒரு மிமிக்ரி எலிமெண்ட் வரலாம் பட் அது டோட்டலி இல்லை தட்ஸ் யுவர் சக்ஸஸ் இன் திஸ் தேங்க்யூ மேம் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த வெஸ்டர்ன் போர்ஷன் சூப்பர்பாக இருந்தது தேங்க்யூ மேம் ஈவன் த கர்நாடிக் அந்த ஆலா பாடினது சூப்பர்ப் தட் ஸ்டைல் வாஸ் பர்ஃபெக்ட் தேங்க்யூ ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த மெலடி சரணம் ஃபர்ஸ்ட் போர்ஷன் வருமில்ல கொஞ்சம் ஒரு லைட் மெலடியாக வர்ற இடம் மட்டும்தான் கொஞ்சம் ட்ராப் ஆனது மேபி த டியூன் ஆல்சோ இஸ் அங்கே கொஞ்சம் அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைட் பேக் ஃபீல் இருந்தது அந்த இடம் அங்கே கொஞ்சம் எனர்ஜி ட்ராப் ஆன மாதிரி ஜஸ்ட் ஐ ஃபெல்ட் அதர்வைஸ் இந்த சாங் சாய்ஸ் எப்படி ஹவு டிட் யூ சூஸ் திஸ் சாங் பாட்டில் சேலஞ்சிங்காக இருக்கிறதே த டூ ஜானர்ஸ் ஒன்லி ஸோ
ஜானர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியுன்றதுனால ஐ செலக்டட் திஸ் சாங். தட்ஸ் அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொன்னேன். கிரேட் கண்ணா. தேங்க்யூ. மது ஃபார் மீ யூ ராக்ட். தேங்க்யூ சார். இது வந்து டெஃபினெட்லி சேலஞ்சிங் ஃபார் எனி சிங்கர். ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யூ சோஸ் பிகாஸ் அந்த போத் த வாய்ஸ் டெக்ஸ்டர்ஸ் அண்ட் த ரேஞ்ச் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு புரியுறது உன்னோட வாய்ஸ் என்னது, உன்னோட ஸ்டைல் என்னதுன்னு புரியுறது. ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ சிங்கர் யூ ஆர், எஸ்பெஷலி இன் தி பாம்பே ஜெயஸ்ரீ. மற்றது வந்து மேபி கொஞ்சம் த வெஸ்டர்ன் யூ ஆர் ஏபிள் டு டூ இட், த வெஸ்டர்ன் திங் ஆல்சோ. பட் திஸ் ஒன் த பாம்பே ஜெயஸ்ரீயோட போர்ஷன், பாம்பே ஜெயஸ்ரீ மாதிரி everything, that aesthetics was hers, but you sang it in your way. I really liked it. தேங்க்யூ சார். சேலஞ்ச் ஆஃப் த வீக். மாக்காப்பா, யாரோடைய பகுதி எடுத்து பாட போறீங்க? சுனிதா சார்த்தி மாதிரி வெஸ்டர்னா ட்ரை பண்ண போறீங்களா? இல்லை நான் சொல்கிறேன். ஓ, நீங்க சொல்லுங்க. கோ ஃபார் இட். இந்த பாட்டில் வந்துட்டு கிளாசிக்கல் இருக்கு, வெஸ்டர்ன் இருக்கு. இருக்கட்டும். நான் ஒரு ஜானர் பாடுவேன், நீங்கள் வந்து அது வந்து ஃபோக்கில் பாடணும். நீங்களே முடிவு பண்ணிக்கிறது. சரோஜா தேவி யார் ஸ்டைல் யார் பண்ணி விட்டது? மேட்டுக்கு வாங்க மாக்கா. வாங்க. சரி, ஓகே. அப்பா, இப்பெல்லாம் நம்ம பசங்க ரொம்ப தேறிட்டாங்கப்பா. அவங்களுக்காக ஒரு கை தட்டுங்கப்பா. எது சரோஜா தேவி யார் ஸ்டைலுக்கா? போல்டா பேசுறாங்க. ஐ லைக் இட். இது வந்து ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம் மது, பட் கோ ஃபார் இட் எனிவே. இட்லி குண்டா. மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும். அது ஃபோக்கஸா பண்ணணும். மோசமான கனவு ஒன்று தோணும் எனக்கு தோணும். ஓ, நான் மோசமான கனவு ஒன்று தோணும். பாவனா மூஞ்ச பார்த்தா எனக்கு தோணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. சரோஜா தேவி கிராப் வச்சிருக்கக்கூடிய மதுமிதாவே சொல்லிட்டாங்க சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஆலாப்பு இருக்கு உங்களுக்கு ஆப்பு. அந்த ஆலாப்பை நீங்கள் பாடணும்னு அவங்க விருப்பப்படுறோம். ஏதோ தனியா எல்லாம் 3 பேர் ஏதோ பேசிக்கிறீங்க. என்ன ஆலாப்னா என்ன? இப்ப பேசுவோம் உங்ககிட்ட. ஆலாப்னா நான் ஒரு நடுவில் ஒரு கர்நாடிக் ஆலாப் ஒன்று பாடினேன். ஆமா, அதையும் நீங்கள் ஃபோக் ஸ்டைலில் பாடணும். அதெல்லாம் பாடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆலாபராஜ் உண்டு. அவரை கூப்பிட்டு வரணும். வரைக்கும் பாடுங்க. இதை வந்து ஃபோக் ஸ்டைல்ல பாடுங்க. ஆலாப்பு வெட்டிட்டாய் ஆப்பு. ஃபோக் ஃபோக். என்ன சரிக்கிறா? ஓ மை காட், இதுக்கு காசா? காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி மகாபாக்கு காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி. எவ்வளவு நாள் தாயா இந்த மாதிரி சம்பாதிப்ப? காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி. தேங்க்யூ மணி. ஓ மணி, இந்த மணி இல்ல மணி, திஸ் மணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி வாய்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட கண்டஸ்டன்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான பாடலை எடுத்து நம்ம முன்னாடி இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது பார்வதி. லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ்.
அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை. பெண்ணென்ன பூமியில் பிறந்த பின்னாலே, வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. பெண்ணென்ன பூமியில் பிறந்த பின்னாலே, வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நிழலாடும் விழியோடும் ஆடினானே. அன்று நிழலாடும் விழியோடும் ஆடினானே, இன்றும் கண்ணில் நின்றாடச் சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம், அந்த சிவகாமி மகனிடம், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. பியூட்டிஃபுல் பார்வதி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. There are two things that you have to think. One is the sustain. ரெண்டாவது வந்து when you go high போது you struggle. பட் என்னதான் சொன்னாலும் ஒரு லைன் பாடினாலும் உன்னோட வாய்ஸில் அழகாக இருக்குல்ல. ஸோ யூ ஹவ் பியூட்டிஃபுல் வாய்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டைனமிக்ஸ் அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். வெரி குட். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் பட் ஐ லவ் இட். பார்வதி, you're a very very intelligent girl. நீங்கள் ரொம்ப ஆல்வேஸ் என்ஜாய்ட் யுவர் சிங்கிங் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். நல்ல நல்ல சாங் செலெக்ஷன்ஸ் உங்களுது, விச் இஸ் வெரி நைஸ். இந்த பாட்டு இஸ் certainly நோ எக்ஸெப்ஷன். ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு. நீங்கள் ரொம்ப அழகாக பாடினது. இந்த பாட்டில் என்னென்னா சாதாரணமாக சொல்லுவோம் சங்கதி, பொடி சங்கத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதில் இன்னும் பொடி பொடியாக நிறைய சங்கதி ஒன்று ரொம்ப அழகாக வர சங்கத்தியால் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக அழகாக பாடினேன் நீங்கள். இன்னும் அந்த அங்கங்கே கொஞ்சம் அந்த விஷயங்கள் அவ்வளோதான். பட் எகெயின் சொல்கிற மாதிரி இது இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் பார்வதி. இட்ஸ் வெரி என்டியரிங். ஆல் தி பெஸ்ட் யூ. பார்வதி இன்னியோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் a spectacular performance. ரொம்ப கஷ்டமான பாட்டு, ரொம்ப 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 கஷ்டமான பாட்டு. ஒரு நிமிஷம் கூட அதை வந்து பிடி விடாம அழகா கூட்டின்னு போயிட்ட பார்வதி. way to go girl and all the best to you. பார்வதி, என்ன சொல்றது, இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் திங். ஐ வாண்ட் யூ டு இம்ப்ரூவ். அது சீன் அந்த பிரெத்து அங்கே வேர்ட் யூ கட் தட் அந்த பல்லவி லாஸ்ட். வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை
சிவகாமி மகனிடம் ஆக்சுவலி அது வரைக்கும் பாடுறதுக்கு கஷ்டம் ஆக்சுவலி சிவகாமி வரைக்கும் பிரெத் கிடைக்கிறதே கஷ்டம் பட் அது கிடைக்கிறது பார்வதிக்கு ஸோ இட் இஸ் நாட் அது கம்மின்னு சொல்ல முடியாது சிவகாமி அதை தெரியாம கட் பண்ண பட் நான் அதுதான் அங்கே அதுக்கு முன்னாடி கட் பண்ணுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் யூ டென்ட் கட் தே சிவகாமி முடிஞ்சு தான் யூ கட் இட் ஸோ இட் இஸ் a லாங் ஃப்ரேஸ் டெஃபினெட்லி அண்ட் முதல்ல இருந்த பார்வதியோட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பிரெத் கண்ட்ரோலில் டெஃபினெட்லி ஐ ஹேவ் டு டெல் தட் அண்ட் த கிரெடிட் கோஸ் டு ஆனந்த் சார் சூப்பர் பார்வதி நீங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க இந்த டாப் 10 செலெக்ஷன்ஸ்க்கு உங்களுடைய பாடல் தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்றது வரைக்கும் ஆனா அதை விட இன்னும் ஒரு மைல் எக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் போடணும் நீங்க இப்போ ஏன்னா சேலஞ்ச் ஆஃப் தி வீக் நமக்காக காத்துட்டு இருக்கு ரைட் மாகாப்பாவை எப்படியாவது இந்த பாடல்ல இருந்து ஒரு பகுதியை பாடி ஆஃப் பண்ண வைக்கணும் இந்த பாட்டில் வேணுமா வேற மலையாளம் சாங் பாடணும் ஓ நைஸ் 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 அது அன்னைக்கு உத்தாலங்கட கிரீர் வச்ச எண்ணெய் போட்டாங்கல்ல அது மாதிரி இன்னைக்கு நான் பாத்தீங்களா எப்பவோ நீங்க கொடுத்த பல்ப் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு வருது ரிவெஞ்ச் வீட்ல இருந்தே யோசிச்சு வந்துருக்கிறேன் இல்ல இப்பதான் என்ன பண்ண போறீங்க அப்பங்கள் எம்பாடுன்னு ஒரு மலையாளம் சாங் இருக்கு அது அப்பாவுக்கு அப்பங்கள் எம்பாடும் அப்பங்களும் பழமா அப்பங்கள் எம்பாடும் அப்பங்களும் பாடும் எம்பாடும் அப்பங்களும் பாடும் இப்போ நீ பாடு பாடும் பாடும் അപ്പങ്ങളെമ്പാടും ഒറ്റയ്ക്ക് ചുട്ടുമായി അമ്മായി ചൂട്ടത് മരുമോനുക്കായി അപ്പങ്ങളെമ്പാടും ഒറ്റയ്ക്ക് ചുട്ടുമായി അമ്മായി ചൂട്ടത് മരുമോനുക്കായി അമ്മായി കൊച്ചമ്മായി മരുമോന്റെ പൊന്നമ്മായി കൊച്ചോടും പൊട്ടിയപ്പോ വട്ടായി പോയി അമ്മായി കൊച്ചമ്മായി മരുമോന്റെ പൊന്നമ്മായി കൊച്ചോടും പൊട്ടിയപ്പോ വട്ടായി പോയി അപ്പങ്ങളെമ്പാടും ഒറ്റയ്ക്ക് ചുട്ടുമായി അമ്മായി ചൂട്ടത് മരുമോനുക്കായി அப்பங்க கூட நீங்க பாடணும் அப்படி பாட வேண்டாம் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பாடணும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணிட்டு பாடணும் 2 நாள் ஆகும் என்னது அப்பாங்களுக்கு என்னது அப்ப அன்னைக்கு உத்தாலங்கடி சரி ஓகே சொல்லுங்க மீனிங் சொல்லுங்க நான் பாடிடுறேன் அப்பங்களுக்கு அப்பங்களெம்பாடும் ஒറ്റയ്ക്ക് ചുറ്റുമായി அத்தை ஆப்பம் சுடுறாங்க இது ஒரு பாட்டாடா ஓகே அப்பங்களெம்பாடும் ஒറ്റയ്ക്ക് ചുറ്റുമായി அப்பங்களும் அப்பம் சுட்டாய் അമ്മായി ചൂട്ടത് മരുമോനുക്കായി come on mani come on let's go சுட்டது மணமோனி 2 3 4 അപ്പങ്ങളെമ്പാടും ഒറ്റയ്ക്ക് ചുറ്റുമായി അമ്മായി ചൂട്ടത് മരുമോനുക്കായി அப்பங்களும் தாரம் தாராரே ராரா ஓகே 3 4 அப்பங்களும் துட்ட கரமோனிக்காய் ஆளான மீனிதாரே தரபோனிக்காய் அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார மாதிரி மாகாப்பா எனக்கு ஒரு 2 வீக்ஸ் டைம் தமா இந்த ஆப்பத்தை வந்து நான் எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு ஒன்ன ஃபர்ஸ்ட் சுட போறாங்க சுமார் ஓகேயா பட் பார்வதி ஐ திங்க் ஒன் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஹர் நிஜமாவே நினைக்க முடியாத ஒரு சேலஞ்சை நீங்க வந்து மேடைக்கு எடுத்துட்டு வந்து மாகாப்பா சுத்தமா சுட்டுட்டீங்க ஸோ வெரி குட் அண்ட் ஆல் தி பெஸ்டா உங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸும் பியூட்டிஃபுல்லா இருந்தது குட் லக் டு யூ ஆல்ரைட் ஓகே மாகாப்பா ஒரு சைடில் அவருடைய சேலஞ்சுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு சைடில் ரொம்ப சீரியஸாகவே நம்மளுடைய போட்டியாளர்கள் 11 பேர் டாப் 10குள்ளே எப்படியாவது என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் பேஷன் அண்ட் டெடிகேஷன் மூலிமா இந்த மேடையில் சேலஞ்சிங்கான பாடல்கள் எடுத்து பாடிட்டு இருக்காங்க நாளைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் தொடரும் பட் யூல் ஹேவ் டு see us tomorrow for that இல்லையா எஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நாளைக்கு பாருங்க இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல் குட் நைட்